வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 15 பிறனில் விழையாமை. குறள் எண் 147. வணக்கம். இல்லறம் என்பது ஒரு புனிதமான வாழ்வு. ஒருவன் இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே எப்படி அறநெறி தவறாமல் இருக்க முடியும்? உண்மையான இல்லறத்தான் என்பவன் யார்? அவனுக்கான முதன்மையான தகுதி என்ன என்பதை வள்ளுவர் இந்த 147வது குறளில் மிக அழகாக வரையறுக்கிறார். அறனியலான் இழ்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன். அறநெறிப்படி இழ்வாழ்க்கை வாழ்பவன் என்று யாரை சொல்லலாம் என்றால், பிறனுக்கு உரிமையான மனைவியின் பெண்மையை விரும்பாதவனையே அவ்வாறு சொல்ல முடியும். மனக்கட்டுப்பாடும் ஒழுக்கமுமே ஒருவனை சிறந்த இல்லறத்தானாக காட்டும். இல்லறம் என்பது வெறும் சடங்கல்ல, அது ஒரு தவம். அந்த தவத்தில் ஒருவன் வெற்றி பெற வேண்டுமானால் அவன் பிறன் மனைவியை விரும்பும் தீய எண்ணத்தை வேரோடு கிள்ளி எறிய வேண்டும். அவ்வாறு தன் மனத்தை கட்டுப்படுத்தி வாழ்வதனே உலகத்தாரால் அறநெறி நிற்பவன் என்று போற்றப்படுவான். ஒழுக்கம் என்பது நம் பார்வை மற்றும் எண்ணத்திலிருந்து தொடங்குகிறது. பிறருடைய உரிமையை மதித்து வாழும் பண்பே நம்மை உயர்த்தும். நாளை 148வது குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.